வெல்கம் டு பீட்ஸ் டெக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் வித் ஆப்டிக்கல் ஓட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஆப்டிக்கல். ஸோ அந்த ஆம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பை பற்றி நான் பெருசாக சொல்கிறதுல இது எதுவும் இல்லை. நம்ம போன வீடியோவில் பார்த்த சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன ஆல்ட்ரு இருக்கும், சப்பில் மட்டும் ஒரு சின்ன ஆல்ட்ரு இருக்கும். ஸோ அது என்ன எது நான் இன்டீரியர் காமிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் போன வீடியோவில் பார்த்தா சேம் அதே வாட்டேஜ் எல்லாம் நம்மளோட போர்டு தான் யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இன்டீரியரில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணிங்க நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5.1 ரிமோட் கிட் வித் ஆப்டிக்கல் ஆம்ப்ளிஃபையர். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோலும் பார்க்கறது தான் இது, அவ்வளோ ஃப்ரண்ட்டில் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சேம் ஆன் ஆஃப் சுவிட்சு. யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐப்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைம். ஸோ ஏன் ஐப்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க ஃபஸ்ட்டு ஒயர் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க, இப்போ ஐப்ளே யூஸ் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேராக இருக்குது கிடைக்கிறது. ஸோ என்கிட்ட ஒயர் ஒன்று சாம்பிள் இருக்குது. ஸோ ஒயரோட குவாலிட்டியும் ஐப்ளேயோட ஆடியோ குவாலிட்டியும் நான் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியல. ஸோ எனக்கு ரெண்டுமே நல்லா இருக்குது, ஐப்ளேவும் எனக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ளே யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஐப்ளே கொஞ்சம் ஸ்டாக் அதிகமாக இருக்குது, ஒரு 50 அபோவ் பீஸ் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக இனிமேல் லேம்பு போடுறதுல நம்ம இனிமேல் ஐப்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் சேம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா அக்ரிலிக்கில் தான், ஃபுல்லாகவே அக்ரிலிக் ஷீட்டு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா மேட் பிளாக்கு, ஃப்ரண்ட்டில் மட்டும் கிளாஸி ஃபினிஷி, அதுதான். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு லுக்கு. பேக் சைடு என்னென்ன இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் சைடு லுக்கு. இந்த கேபினட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்டிக்கல் போர்டு உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கட்டிங் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆப்டிக்கல் போர்டு பார்த்திங்கன்னா ஹெச்டி ஆடியோ ரஷ் இது. ஸோ உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹெச்டி ஆடியோ ரஷ் வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்க்ரூ மட்டும் போட்டால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றும், அதுதான் ஒன்று. இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3. இந்த 5.1 இன்புட்டுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த ஹெச்டி ஆடியோ ரஷ்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டம்மி தான் இது வந்து ஆப்ரேட் கிடையாது, இது மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டில் நான் மெர்ச் பண்ணல. ஸோ ரிமோட் கிட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலை. ஸோ அதனால் ரிமோட் கிட்டில் மெர்ச் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் நீங்கள் போய் இன்புட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ இதில் ஒன்று மட்டும் தான் மைனஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஏர் அவுட் வச்சுருப்போம், ஏர் அவுட்டு. இது சேம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சைடு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரௌண்ட் சைடு. சப்புக்கு பார்த்திங்கன்னா தனி சாக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூஸு, வேறு எதுவும் இல்லை. பேக் சைடில் சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம இன்டீரியர் போயிடலாம். இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். நம்ம போன வீடியோவில் பார்த்த சேம் அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அந்தளவுக்கு. பவர் ஆம்ப் செக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் சரி, ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா டைப் 16 போட்டிருக்கோம், ஹைட்டு 4 இன்ச்சு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 28028 8 ஆம்பியர் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 07 1 ஆம்பியர் எடுத்திருப்போம். அப்புறம் 12012 1 ஆம்பியர் எடுத்திருக்கோம். இந்த 28028 8 ஆம்பியர் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்புக்கும் இந்த சப்பு பவர் ஆம்பு போர்டுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ரெக்டிஃபையர் போர்டு தான் இது. 10,000 MFD, ரெண்டுமே 10,000 MFD போட்டு பிசிபி பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி தான், நல்லா குவாலிட்டியான பிசிபி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் ஆம்பியர் நல்லா எடுத்து கொடுத்துருன்னு சொல்லி. ஸோ இதோட காப்பரும் நல்ல குவாலிட்டியான காப்பர்ஸ் ட்ராக்கை தான் நல்லா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆம்பியர் வந்து நல்லா அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரும் நல்ல ஆம்பியர் அவுட்புட் கொடுக்கும். ஸோ பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா 7265 3, ஒவ்வொரு சேனலும் நம்ம 3 பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் 50 வாட் வர மாதிரி கஸ்டமர் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் வித் டிலே, ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே தான் ஆன் ஆகும். ஸோ ஸ்பீக்கரும் ப்ரொடெக்ட் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்டி ஆடியோ ரஷ் உள்ளே இன்பில்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் அவுட்புட் சேர்த்துனது ரிமோட் கிட்டில் கொடுத்துருக்கோம். ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா சிந்து ஆடியோஸ்னு ஒருத்தருது.
ரிமோட் கிட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ஆடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த சப் பவர் ஆம்ப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மேக் போர்டு தான். இது டிரான்சிஸ்டர் டொஷிபா டிரான்சிஸ்டர், ஒரிஜினல் டொஷிபா டிரான்சிஸ்டர். இதில் இருக்க நம்ம போட்டிருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எம்எஃப்ஆர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது 3 கெப்பாசிட்டர்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் போர்டு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ கஸ்டமருக்கு ஏற்றிட்டேன். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இதில் நல்ல ஒரு பேஸ். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி பேஸ், எதுக்கெத்தாலும் பேஸ் அடிச்சுனே இருக்கக்கூடாது, எனக்கு பேஸ் வர வேண்டியதில் மட்டும் பேஸ் நல்ல ஒரு கூலான பேஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 4 டிரான்சிஸ்டர்லேருந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். இதோட மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் அவுட்டு பார்த்திங்கன்னா 200 வாட். அக்யூரேட்டாக நீங்கள் ஒரு 200 வாட் நீங்கள் எடுக்கலாம் இதிலிருந்து. ஸோ நம்ம கொடுக்குற வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 24 to 28 ஒர்க் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் 24 to 28 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு இருக்காது, இதில் ஹீட்டிங் இஷ்யூ நல்லா நார்மலாக இருக்கும். ஸோ தான் நம்மளோட போர்ட்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான். ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரிமோட் கிட்டு தான். நம்ம ரிமோட்டில் கிட்ட நம்ம சப்பு ப்ரீ யூஸ் பண்ணல, இது நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக இதில் இருக்க ப்ராசர் ஐசி அவுட்புட் வந்து டேரெக்டாக நம்ம வசந்தோட கிராண்ட் சப்பு ப்ரீயில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பேஸ், நல்ல ஒரு எப்படின்னா நல்ல பேஸ் வர வேண்டிய இடத்துல மட்டும் தான் பேஸ் வரணும், மற்றபடி சைலண்ட்டாக இருக்கணும் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு கூலான பேஸ், நல்லா ஒரு பேமெண்ட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா இது பேஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து 2 மினி ரெக்டிஃபையர் போர்டு. ஒரு ரெக்டிஃபையர் போர்டு எதுக்குன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபேனுக்கும் எடுத்திருக்கோம். நம்ம சில பேர் கேட்கலாம் யூஎஸ்பி போர்டு வந்து டேரெக்டாக ரிமோட் கிட்லேருந்து எடுக்கலாமே. நான் ரிமோட் கிட்லேருந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ரிமோட் கிட்லேருந்து வர அந்த ஆம்பியர் ரேட்டிங் வந்து யூஎஸ்பி போர்டுக்கு நமக்கு பற்ற மாட்டேங்குது. ஸோ சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ அந்த ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம கொடுத்துறது ரிமோட்க்கு யூஎஸ்பி போர்டுக்கு செப்பரேட்டாக ஒரு மினி ரெக்டிஃபையர் கொடுத்துருது. அடுத்த மினி ரெக்டிஃபையர் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டி ஆடியோ ரஷ்ஷுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருக்குது. 2 மினி ரெக்டிஃபையரும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் பர்ஃபெக்டான வோல்ட்டு 0% நாய்ஸில் பர்ஃபெக்டாகுது, எந்த நாய்ஸும் இல்லாமல். அதுதான் நம்ம இந்த ஆம்பில் இருக்கிறது. இவ்வளோ தான் நம்ம ஆம்ப்பு இன்டீரியர். ஸோ இது நம்ம ஆடியோ டெஸ்ட்டு கேட்போம். இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு மினி டவர் பாக்ஸ் மாதிரி பிளாக் கலர் ஸ்பீக்கர். ஸோ அதில் தான் நீங்கள் ஆடியோ டெஸ்ட்டு கேட்க போகிறீங்க. அதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஆடியோ டெஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் ஆன் ஆகிடுச்சு. இதுதான் ஆம்ப் உங்களுக்கு. நமக்கு ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஆடியோஸ்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்லிக்கில் சிந்து ஆடியோஸ்னு இருக்கும். ஸோ நம்ம அவர்கிட்ட தான் அக்லிக் வாங்கணும். ஸோ அவர் நேமில் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் அப்படியே வாங்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்பீக்கரில் நம்ம ஆடியோ டெஸ்ட்டு பார்ப்போம். வெறும் ஆடியோ இது நல்லா ஆடியோ நல்லா எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஒரு மூவி பார்க்குறதுக்கோ சரி, ஒரு மெலடி சாங் கேட்கறதுக்கோ சரி, ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்வூஃபர் இல்லாமல் தான் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து சப்வூஃபரோட சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலடியாகவும் ஸோ கொஞ்சம் பேசுகிறமா சாங் போட்டிருக்கேன். ஆடியோ எப்படி இதுன்னு கேட்டு பாருங்கள். அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரியாலிட்டியாக இருக்கும். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரெக்கார்டிங்கில் ஓரளவுக்கு தான் நமக்கு கிளாரிட்டி எடுக்க முடியும். ரொம்ப வந்து ரியலிட்டிக்காக நம்ம நேரில் கேட்குற அளவுக்கு கிளாரிட்டி எடுக்க முடியாது. ஸோ ஃபோனில் என்னோட அளவுக்கு எவ்வளோ கிளாரிட்டி எடுக்க முடியும் எவ்வளோ எடுத்திருக்கேன்.
ஸோ ஒரு ஆடியோ எப்படி இருக்குதுன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ எதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்ப்பு கேட்குறவங்களே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மேலே ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இஷ்யூனால ஸோ கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸ் அனைத்தும் நம்மக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை இருந்து கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து இதையும் டக்குன்னு பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஆனால் நீங்கள் கேட்குற டேஸ்ட்டுக்கு என்னால் நல்ல ஒரு ரிசல்ட் என்னால் எடுத்து தர முடியும். ஸோ இந்த கஸ்டமர் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.